அப்பாட்ட தன்னோட பிள்ளை போயிட்டு, அப்பா எனக்கு பிரெட் வேணும் அப்படின்னு கேட்டால் அப்பா கல்லை கொண்டு வந்து தரமாட்டார். இல்லை அப்பா எனக்கு மீன் வேணும் அப்படின்னு கேட்டால், பாம்பும் மீனும் ஒரே மாதிரி தாண்டா இருக்குது, நீ பாம்பை சாப்பிடு அப்படின்னு சொல்லி எந்த தகப்பனும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ பொல்லாத தகப்பனாகிய இந்த உலக தகப்பனே தன்னோட பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ, பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் நமக்கு அதிக நன்மையானவைகளை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் மத்தேயு 7வது அதிகாரம் 9வது வசனம் 10, 11 அந்த வசனங்கள் எல்லாம் போட்டிருக்கு. அப்போது நம்ம கேட்கறதை காட்டிலும் பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு நம்ம உலக தகப்பன், நம்மை பெற்றெடுத்து இந்த உலகத்தில் இருக்க தாய் தகப்பன் ரெடியாக இருக்கிறாங்க. நம்ம ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு பொருள் கேட்டால் அவங்களால முடிஞ்ச அளவு அதை 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்போ பரத்தில் இருக்கிற பரம பிதா கிட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்கிறோம். எனக்கு இது தேவை இருக்குது, எனக்கு ஏற்ற துணை தேவை இருக்குது, எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும், என்னோட கடன் பாரம்லாம் மாறணும், எனக்கு இந்த வியாதி இருக்குது, இது சுகமாகணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். கேட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சந்தேகப்படுறாங்க. இதெல்லாம் அவர் செய்வாரா, செஞ்சு முடிப்பாரா, எனக்கு சுகமாகுமா, நான் கடனெல்லாம் அடைப்பனா அப்படின்ற அந்த சந்தேகம் வந்துடுது. ஆனால் நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். ஏன்னா நீங்கள் கேட்கறது உலகத்தில் இருக்கிற தகப்பன் கிடையாது, உன்னதத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தகப்பன்கிட்ட கேட்குறீங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. நம்ம எப்போவுமே நம்ம கேட்கிறவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை நினைத்து அந்த விசுவாசத்தோடு கேட்டோம் அப்படின்னா நீங்கள் கேட்கறத விட பெஸ்ட்டானதை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். காட் பிளஸ் யூ.